இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நன்னாளாக எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திக்கொண்டு புதிய பரிணாமத்தோடு யூடிவி இன்றிருந்து உங்களுக்கு பத்திரிகை களம் நிகழ்ச்சியில் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. குறிப்பாக நடுநிலையாகவும் அவற்றோடு சேர்த்து நீதியான மக்களுக்கு சென்றடையக்கூடிய ஒரு பத்திரிகை கண்ணோட்டமாக யூடிவி தொலைக்காட்சி உங்களுக்கு வழங்குவதற்கு அதன் நிர்வாகம், தயாரிப்பாளர்கள், பிராந்திய செய்தியாளர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய முதல் நாள் பத்திரிகை களம் நிகழ்ச்சியிலே எனது கைவசம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது தினகரன் பத்திரிகை, அதுபோல் தமிழன், வீரகேசரி மற்றும் தினக்குரல் பத்திரிகை தமிழ் பத்திரிகைகளாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது. சிங்கள பத்திரிகைகளே சிலுமின, தினமின போன்ற பத்திரிகைகளும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு சேர்த்து ஆங்கில பத்திரிகைகளில் டெய்லி மிரர் மற்றும் டெய்லி நியூஸ் பத்திரிகையும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இன்றைய நாள் செப்டம்பர் 30, 2024 திங்கட்கிழமை. உங்களுக்கு தெரிந்திருக்கும் இன்றைய நன்னாளிலே பல வகையான விடயங்கள் உலகளாவிய ரீதியிலே நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. முதலாவதாக தினகரன் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக காணப்படுகின்றது, தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மீண்டும் நடத்தப்பட மாட்டாது. இலங்கையில் என்னதான் நடக்கின்றது? அப்படித்தானே? சரி, பார்ப்போம். அது கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது. சர்ச்சைக்குரிய 3 வினாக்களுக்கும் புள்ளிகள். பிரதமரால் நியமிக்கப்பட்ட நிபுணத்துவ குழு பரிந்துரை. வினாத்தாள் மதிப்பீடுகளை விரைவில் ஆரம்பித்து தாமதமின்றி பெறுபேறுகள் வெளியிடவும் முடிவு என்ற செய்தியும் காணப்படுகின்றது. அந்த செய்தியிலே குறிப்பாக தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மீண்டும் நடத்தப்பட மாட்டா கல்வி அமைச்சும் பரீட்சைகள் திணைக்களமும் தெரிவித்திருக்கின்றது. மாணவர்களுக்கு ஆப்பா இல்லை? சரி, பார்ப்போம் என்ன நடக்கின்றது என்று. தரம் 5 புலமை பரீட்சை தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக பிரதமரினால் நியமிக்கப்பட்ட 7 பேர் கொண்ட நிபுணர் குழுவின் பரிந்துரைகளின்படி வினாத்தாள் மதிப்பீடுகளை விரைவில் ஆரம்பித்து பெறுபேறுகளை தாமதமின்றி வெளியிடவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் HJM அமித் ஜெயசுந்தர, கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் HJM அமித் ஜெயசுந்தர, கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தரம் நேற்று விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு சேர்த்து தினகரன் பத்திரிகையில் மற்றொரு செய்தியாக காணப்படுகின்றது, தபால் மூல வாக்களிப்பு தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவித்தல் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கு விண்ணப்பித்தோரின் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் 2024 10 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு 2024 10 5ஆம் தேதியுடன் முடிவடையும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. இப்போது உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து கொள்ளுங்கள். வாக்களிப்பது என்பது ஒவ்வொருடைய உரிமை, அப்படித்தானே? மற்றொரு செய்தி காணப்படுகின்றது, அரசியலமைப்பு சபை ஜனாதிபதியின் பிரதிநிதியாக அமைச்சர் விஜித ஹேரத், சிஸ்டம் சேஞ்ச் காணப்படுகின்றது. அரசியலமைப்பு சபையின் ஜனாதிபதி பிரதிநிதியாக அமைச்சர் விஜித ஹேரத் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபயவர்தனவுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசியலமைப்புக்கு அமைவாக பாராளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் அடுத்த பாராளுமன்றம் கூடும் வரை சபாநாயகர் தலைமையில் அரசியலமைப்பு பேரவை செயற்படும். இதற்கமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அத்தோடு சேர்த்து பிரதமர் ஹரிணி கண்டி விஜயம் என்ற புகைப்படமும் முதலாவது பக்கத்திலே தினகரன் பத்திரிகையில் காணப்படுகின்றது. கண்டி தலதா மாளிகைக்கு விஜயம் செய்த புதிய பிரதமர் ஹரிணி அமரசூரிய கண்டி கட்டுக்கலை செல்வ விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டதுடன் கட்டுக்கலை ஜும்மா பள்ளிவாசலுக்கும் சென்று பிரார்த்தனைகளில் ஈடுபட்டிருக்கின்றார். மற்றொரு செய்தி காணப்படுகின்றது, புதிய முதலீட்டு நேரடி முதலீடுகளை கொண்டு வர தயார் என்ற செய்தி காணப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் அபிவிருத்தி இலக்காக கொண்டு புதிய வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை கொண்டு வருவதற்கு அமெரிக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வர்த்தக சம்மேளனத்தின் வருடாந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். தினகரன் பத்திரிகையின் 2வது பக்கத்தில் பல புகைப்படங்கள் பதியப்பட்டிருக்கின்றது. புத்தளத்தில் இடம்பெற்ற ஹோட்டல் முகாமைத்துவ சர்வதேச கல்வி நிலையத்தின் கௌரவிப்பு என்ற நிகழ்வும் காணப்படுகின்றது. அதேவேளை பிரித்தானிய இலங்கை முஸ்லிம் அமைப்புகளின் பேரவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாழ்த்து என்ற செய்தியும் காணப்பட்டிருக்கின்றது. தினகரன் பத்திரிகையின் 3வது பக்கத்திலே அரசு அதிகாரிகளுக்கு எதிரான ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள். எந்த அரசாங்கம் வந்தாலும் ஊழல் மோசடி, இதுதான் டாபிக், அப்படித்தானே? மக்களை கவனமாக இருங்கள். வாக்களிப்பது யாருக்கென்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அப்படித்தானே?
அத்தோடு சேர்த்து மக்களின் விருப்பத்திற்கேற்ப புதிய தலைமையை ஏற்பது தார்மீக பொறுப்பு. இந்த அடிச்சாறு பெல்டி. ஊடகங்களும் நடுநிலையை பேண வேண்டும் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. மக்களின் விருப்பத்திற்கு புதிய தலைமையை ஏற்றுக்கொண்டு அரசியல் கலாச்சாரத்தின் மகிமையை ஒருபோதும் இழந்து விடாமல் இருப்பது அனைவரதும் தார்மீக கடமையாகும் என முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு சேர்த்து இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கை வருகை என்ற செய்தியும் காணப்பட்டிருக்கின்றது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அடுத்த வாரம் இலங்கை வர உள்ளார். புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக விசேட விஜயம் ஒன்றை இலங்கைக்கு மேற்கொள்ள இருக்கின்றார். அத்தோடு சேர்த்து ஒரு முக்கியமான செய்தியும் காணப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலின் துல்லிய தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் மரணம் என்ற செய்தி. ஈரானில் 5 நாட்களுக்கு, லெபனானில் மற்றும் ஈராக்கிலும் 3 நாட்களும் துக்க தினம் என்ற செய்தியும் காணப்பட்டிருக்கின்றது. அத்தோடு சேர்த்து வெளிநாட்டு செய்திகளிலே உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராவதால் தமிழ்நாட்டுக்கு எந்த முன்னேற்றமும் ஏற்படாது என்ற செய்தியும் காணப்படுகின்றது. தந்தை முதல்வர், மகன் துணை முதல்வர், இதுதான் உலகளாவிய, அது கூறுவார்களே குளோபல் பொலிட்டிக்கல் என்று, ஜியோ பொலிட்டிக்கல் என்று கூறுவார்கள். சரி, பார்ப்போம் என்ன நடக்கின்றது என்று. வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது மக்களே உங்களுடைய கைவிரல் அடையாளத்தில் இருக்கின்ற என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அத்தோடு சேர்த்து சவுதி நிதியத்தின் 50வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சவுதிக்கான இலங்கை தூதுவர் வாழ்த்து என்ற செய்தியும் காணப்பட்டிருக்கின்றது. தினகரன் பத்திரிகையின் இறுதி பக்கத்திலே கிழக்கின் குரல் என்ற பகுதி காணப்பட்டிருக்கின்றது. கல்முனை ஜாகிரா தேசிய கல்லூரியில் 21 மாணவர்களுக்கு 9A சித்தி. உதவி கல்வி பணிப்பாளர் சகோதரர் தேவராஜாவுக்கு கௌரவம் என்ற செய்தியும், வளத்தாப்பட்டி சிகிச்சை நிலையம் புனரமைக்கப்பட்டு மீளவும் கையளிப்பு. உரமானிய கொடுப்பனவுகள் அதிகரிப்பு, ஜனாதிபதியின் செயற்பாடுகளில் நம்பிக்கை, விவசாயத்தை மேம்படுத்த இதுவே தருணம். ஹெக்டேருக்கு உரமானியம் 25,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டமை குறித்து விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கின்றனர். நல்ல விஷயம், பாராட்ட வேண்டும். இது குறித்து அம்பாறை மாவட்ட பெரும்போக விவசாயிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார்கள். யானை வெடில்களை வழங்குமாறு கோரிக்கை. அம்பாறை மாவட்டத்தில் அதிகரித்துள்ள காட்டு யானைகளின் தொல்லையை கட்டுப்படுத்துவதற்கு யானை வெடில்கள் வழங்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜனாதிபதி செயலாளரிடம் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு சேர்த்து இறுதி பக்கத்திலே அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் அம்பாறை மாவட்ட செயற்குழு கூட்டம் என்ற செய்தி கட்டமிடப்பட்டிருக்கின்றது. தனித்து போட்டியிடுமாறு பலர் கோரிக்கை என்ற செய்தியும் காணப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்ற தேர்தலில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக வேட்பாளர்களை நிறுத்துவது தொடர்பாக ஆராயும் கலந்துரையாடல் 28 மாளிகைக்காடு பாவா ரோயல் வரவேற்பு மண்டபத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. அம்பாறை மாவட்டத்தில் தனித்து போட்டியிட உள்ள அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் வேட்பாளர்களை தெரிவு செய்வது மற்றும் தேர்தல் செயற்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. கட்சியின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் பங்கு பெற்றுவதுடன் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. தவிசாளர் அமீர் அலி, கட்சியின் தேசிய கொள்கை பரப்பு செயலாளர் மற்றும் மாவட்ட செயற்குழு தலைவர் ஜவாத், உயர்பட உறுப்பினர்கள், அம்பாறை மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் போன்றோர் கலந்திருக்கின்றனர். அத்தோடு சேர்த்து தினக்குரல் பத்திரிகையும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக ரணில் சஜித்தை இணைக்கும் தோல்வி முயற்சி என்ற செய்தி காணப்பட்டிருக்கின்றது. தனித்தனியாகவே இருதரப்பும் தேர்தலை சந்திக்கும் நிலையும் காணப்பட்டிருக்கின்றது. பரந்த கூட்டணியுடன் ரணிலும் போட்டியிடுவார். அரசியலில் சிலருக்கு இன்னும் ஓய்வெடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட போவதில்லை. அரசியல் ஆசை. சரி, பார்ப்போம். அந்த செய்தியிலே ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி செயற்படுவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்துள்ள நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியேறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என தெரிவித்திருக்கின்றார். அண்மையில் கேள்விப்பட்டது போன்றிருக்கின்றது, ரணில் விக்ரமசிங்க தேர்தல் களத்தில் இறங்க மாட்டார் என்று. இருந்தாலும் அரசியல் ஆசை யாரைத்தான் விட்டது, பார்ப்போம். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் இணைந்து இந்த ஆண்டு நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் தனி கூட்டணியாக போட்டியிடுவதற்கான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையிலே ஒரு முன்னணி செயற்பாட்டாளராக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க 4 நாள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றார். நான் நினைக்கிறேன் இன்றும் நாளையும் ஒரு தீர்க்கமான முடிவை ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி எடுக்க இருக்கின்றார்கள். வருகின்ற பாராளுமன்றத்திலே ஒரு ஆளும் அரசாங்கம் எவ்வாறு இருக்கின்றது, அதுபோல் ஆளும் தரப்பு எவ்வாறு இருக்கின்றது, பலமான ஒரு எதிர்க்கட்சி இந்த நாட்டிலே காணப்பட வேண்டும் என்று பொதுமக்களுடைய கருத்தாக காணப்படுகின்றது.
பதவியிலிருந்து ஜேவிபி செயலாளர் செல்வின் சில்வா விலகுகிறார். நான் சாகும் வரை ஜேவிபி காரன்தான், இதில் மாற்றம் எதுவும் வராது. ஆனால் மரணிக்கும் வரை பதவியில் நீடிக்க வேண்டும் என்றில்லை. பொதுச் செயலாளர் பதவியை புதியவரிடம் கையளிக்க எதிர்பார்த்துள்ளேன் என ஜேவிபியின் செயலாளர் செல்வின் சில்வா பிரத்யேகமான ஊடகத்திற்கு தெரிவிக்கையில் இந்த செய்தியை தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு சேர்த்து 10 பாரிய மோசடிகள் ஊழல்கள் குறித்து விசாரணை, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிரடி முடிவு என்ற செய்தியையும் தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டை உலக்கிய 10 பாரிய மோசடிகள் மற்றும் ஊழல்கள் விசாரிப்பதற்காக நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய அதிகாரிகளுக்கு பணித்திருக்கின்றார். 4000 வாகனங்கள் குறித்து ஆராய்வு என்ற செய்தியும் காணப்பட்டிருக்கின்றது. பல அரச நிறுவனங்களில் காணாமல் போன மற்றும் இடமாற்றப்பட்டுள்ள 4000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தொடர்பில் விசேட கவனங்கள் செலுத்தப்பட்டிருக்கின்றது. சாதாரண தர பரீட்சையில் 13,309 பேர் 9A சித்தி காலி மாவட்டத்தில் முதலாம் இடம். இந்த வருடத்திற்கான கல்வி பொதுத்தராதர பரீட்சை பெறுபவர்களின் பிரகாரம் காலி சங்கமித்த மகளிர் கல்லூரி மாணவி ஹிருணி மல்சா குமாரதுங்க நாடளாவிய ரீதியில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளரை எதிர்த்தவரின் மீள இணையும் அழைப்பில் சந்தேகம், முன்னாள் நீதியரசர் விக்னேஸ்வரன் தெரிவிப்பு. தமிழரசு கட்சியில் தமிழ் தேசிய வேட்பாளரை எதிர்த்ததுடன் தமிழ் தேசிய பற்றான ஸ்ரீதரன் மீது நடவடிக்கை எடுக்க பார்க்கும் இந்த நபர் எவ்வாறு எம்மை மீண்டும் இணையுமாறு அழைக்கலாமா? அழைத்தாலும் அவரின் உள் எண்ணம் பற்றி சந்தேகம் எழுகின்றது என்ற செய்தியும் காணப்பட்டிருக்கின்றது. தலைமன்னார் கடலில் கைது செய்யப்பட்ட 17 இந்திய மீனவர்களும் விளக்கமறியலில். போவத்தென்ன பொல்கொள்ள நீர்த்தேக்கங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்களுக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. போவத்தென்ன மற்றும் பொல்கொள்ள நீர்த்தேக்கங்களின் திருத்தப் பணிகளுக்காக நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. மகாவலி கங்கையுடன் தொடர்புடைய மேற்படி நீர்த்தேக்கங்களின் நீர் முற்றாக திறக்கப்பட்டுள்ளதால் அதன் கீழ்ப்பகுதி சடுதியான நீர்மட்டம் ஏற்பட்டுள்ளதுடன் சக்தி நிறைந்த பகுதியில் பொதுமக்கள் இறங்கி விட வேண்டாம் என்ற செய்தியும் காணப்பட்டிருக்கின்றது. அத்தோடு சேர்த்து மேல் மாகாண ஆளுநர் தொழிலதிபர் ஹனீஃப் யூசுப் யூனிவர்சல் மேமன் சமூகத்தினரால் கௌரவிப்பு என்ற செய்தி காணப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய மக்கள் கூட்டமைப்புடன் இணைந்து திருமணையில் போட்டி, ரிஷாட் கூறுகிறார். திருகோணமலை மாவட்டத்தில் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்புடன் இணைந்து போட்டியிடுவதென அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் கிண்ணியாவில் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக பல மாஃபியாக்கள் காணப்படும். இவ்வாறான சாராய மாஃபியாக்கள், பண மாஃபியாக்கள், அப்படிப்பட்ட ஒரு மாஃபியா தான் மண் மாஃபியா. மட்டக்களப்பு மண் மாஃபியாக்கள் சட்டவிரோத கனியவள அகழ்வுகள் தொடர்பில் முறையான விசாரணை வேண்டும். புதிய ஜனாதிபதியிடம் சிவில் அமைப்புகள் கோரிக்கை. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட மண் மாஃபியாக்கள் மற்றும் சட்டவிரோத கனியவள அகழ்வுகள் குறித்து முறையான விசாரணை ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட சிவில் அமைப்புகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. அத்தோடு சேர்த்து ஃபேஸ்புக் பார்க்காமல் இருக்கவே முடியவில்லையா? உங்களுக்கு தீவிர நோய் உள்ளதென்று ஆராய். சமூக வலைத்தளங்களை அதிகமாக பாவிப்பவர்களுக்கு உடல் ரீதியாக பல பாதிப்புகள் காணப்படுகின்றது என்ற செய்தி குறிக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு சேர்த்து வெளிநாட்டு செய்திகளில் இடம்பெற்றிருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையிலே கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் தாறுமாறான விமர்சனம் என்ற செய்தியும் காணப்பட்டிருக்கின்றது. ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் கமலா ஹாரிஸை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். டொனால்ட் ட்ரம்பை கமலா ஹாரிஸ் விமர்சிப்பதும் கமலா ஹாரிஸை டொனால்ட் ட்ரம்ப் விமர்சிப்பதுமே அமெரிக்காவினுடைய தேர்தல் வரை யூகமாக காணப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி பதவிக்கான தேர்தல் நவம்பரில் நடக்க உள்ளது. இதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகின்றார். இதுவரை எதிர்த்து துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸும் ஜனநாயக கட்சி சார்பில் வேட்பாளராக களமிறங்குகிறார். அத்தோடு சேர்த்து தினக்குரல் பத்திரிகையின் விளையாட்டு செய்திகளில் முக்கியமான ஒரு செய்தியாக சனத் ஜெயசூரிய தலைமை பயிற்றுவிப்பாளராக நியமனம் என்ற செய்தி காணப்பட்டிருக்கின்றது. இலங்கை கிரிக்கெட் அணியின் இடைக்கால தலைமை பயிற்றுவிப்பாளர் சனத் ஜெயசூரியவின் பதவிக்காலம் மேலும் 6 வருடத்திற்கு நீடிக்கப்பட்டு
மன்னிக்கவும் 1 வருடத்திற்கு நீடிக்கப்பட்டு பயிற்றுவிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். 2024 ஜூலை 7ஆம் தேதி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஆடவர் தேசிய அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவான் சனத் ஜெயசூரிய தற்காலிகமாக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் ஜெயசூரிய இந்தியாவுக்கு எதிரான உள்நாட்டு தொடர் மற்றும் இங்கிலாந்து டெஸ்ட் சுற்றுப்பயணத்திற்கான இடைக்கால தலைமை பயிற்சியாளராக பணியாற்றினார். அவரது அணுகுமுறை குறித்து நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளோம். அவர் வீரர்களின் திறமைகளை ஆகக்கூடிய அளவுக்கு பயன்படுத்தியுள்ளார், ஒழுக்கத்தை நிலைநாட்டியுள்ளார் என ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஆஷ்லி டி சில்வா தெரிவித்திருக்கின்றார். நியூசிலாந்து இன்னிங்ஸ் மற்றும் 154 ஓட்டங்களால் வென்ற இலங்கை தொடரையும் முழுமையாக கைப்பற்றியது. அத்தோடு சேர்த்து தமிழன் பத்திரிகை எனது கைவசம் கிடைத்திருக்கின்றது. தேசிய பட்டியலுக்கு உத்தரவாதம் இல்லை, சஜித் இறுக்கமான நிலைப்பாடு, பங்காளி கட்சிகள் தடுமாற்றம், மகன் ஒரு நாள் அரசாழ்வான் என்றார் ஜோதிடர், துறவியாக்குமாறு கூறினார் பௌத்த மதகுரு, ஜனாதிபதியின் தாயார் சீலவதி உருக்கமான பேட்டி. இலங்கையின் 9வது நிறைவேற்றதிகார ஜனாதிபதியான அருண்குமார திசாநாயக்கவின் அரசியல் வாழ்க்கை தொடர்பில் அவரது தாயார் சீலவதி ஊடகம் ஒன்றுக்கு உருக்கமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அத்தோடு சேர்த்து வீட்டு சின்னத்தில் போட்டியிட தமிழரசு கட்சி அழைப்பு, வடகிழக்கு வெளியேறையும் தேர்தல் களத்தில் களமிறங்க தயார். போலீஸ் இராணுவத்திலிருந்து வெளியேறிய 750 பேர் சமூகத்தில் பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருக்கின்றது. பதில் போலீஸ் மாதிபர் கண்டியில் தெரிவிப்பு. இராணுவம் மற்றும் போலீஸ் சேவை விட்டு வெளியேறிய சுமார் 750 பேர் சமூகத்தில் பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாக தகவல் கிடைத்துள்ளதாக பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த் விஜயசூரிய மல்வத் மகாநாயக்க வணக்கத்துரிய சித்தார்த்த சுமங்கல தேரர் முன்னையில் தெரிவித்திருக்கின்றார். முகமூடி நபர்களால் வாழ்வெட்டு, பஸ் உரிமையாளர் படுகாயம் என்ற ஒரு செய்தி கட்டமிடப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் மணியத்தோட்டம் பகுதியில் 2 மோட்டார் சைக்கிளில் முகமூடி அணிந்த நபர்கள் 4 பேர் கும்பலொன்று வாள்களுடன் சென்று பஸ் உரிமையாளர் ஒருவரை வெட்டியுள்ளதாக யாழ் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். எனது பயணம் ரணிலுடன் தொடரும் முன்னாள் எம்பி மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவிப்பு. அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாக ஐடியாவே இல்லை சில பேருக்கு. பார்ப்போம் என்ன நடக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி பரந்த கூட்டணியை உருவாக்கி பொதுத் தேர்தலில் வலுவான எதிர்க்கட்சியை கட்டியெழுப்புவோம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு சேர்த்து மன்னாரில் கனிய மணல் அகழ்வு பொதுமக்கள் அரசின் அனுமதியுடன் முன்னெடுப்பு. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன். யாழில் மாணவனை கண்மூடித்தனமாக தாக்கிய ஆசிரியர், அதுவும் நடக்குதா நாட்டில் பார்ப்போம். யாழ்ப்பாணம் இருபாலை பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிறுவனத்தில் கல்வி பயிலும் மாணவர் ஒருவரை விஞ்ஞான பாட ஆசிரியர் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கியுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது 2 மாணவர்களுக்கு இடையில் புத்தகப்பை குறித்து இழுபறி நிலை ஏற்பட்ட பொழுது இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. 9வது பாராளுமன்றத்தில் 70 வயதை கடந்த எம்பிக்கள் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே, மஹிந்த ராஜபக்ஷ, சி.வி. விக்னேஸ்வரன், சமல் ராஜபக்ஷ, வாசுதேவ நாணயக்கார, எதிர்க்கட்சியிலே பலர் இருக்கின்றார்கள். 70 வயதை தாண்டியவர்கள். கட்டுப்பாட்டு விலையில் அரிசி வழங்க முடியாது, மரதகமுல அரிசி வியாபாரிகள் சங்க தலைவர். அரசாங்கம் கூறுகின்ற பொழுது கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை வழங்கத்தான் வேண்டும், இது நாட்டினுடைய சட்டம், அப்படித்தானே? கட்டுப்பாட்டு விலையில் அரிசி வழங்க முற்பட்டால் வியாபாரம் முற்றாக வீழ்ச்சியடையும், அவதானம் உருவாகலாம் என சிறிய மற்றும் நடுத்தர அரிசி உற்பத்தியாளர் மற்றும் வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றது. இது சம்பந்தமாக கவனம் எடுக்குமாறு யூடிவி கட்டுப்பாட்டு விலை மற்றும் நுகர்வோர் அதிகார சபைக்கு தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக முட்டையின் விலை கட்டுப்பாட்டு விலையில் 30 ரூபாவாக இருந்தாலும் ஆப்பையின் விலை குறையவில்லை. இதுதான் சிஸ்டம் சேஞ்ச். மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் முட்டையின் விலை எவ்வாறு குறைகின்றது, அதுபோல் உண்ணக்கூடிய உணவு பண்டங்களின் விலையும் குறைய வேண்டும். இதுதான் சிஸ்டம் சேஞ்ச், அப்படித்தானே? சரி, பார்ப்போம். புதிய அமைச்சுகளுக்கான விடயதானங்கள் மற்றும் பொறுப்புகளை பட்டியலிட்டு வர்த்தமானி வெளியீடு என்ற செய்தியும் காணப்பட்டிருக்கின்றது. அத்தோடு சேர்த்து வடமாகாண புதிய ஆளுநர் கடமைகளை பொறுப்பேற்றிருக்கின்றார். உயர் பாதுகாப்பு வலய வீதிகளை திறப்பது நல்லிணக்கத்தை வலுப்படுத்தும். முன்னாள் எம்பி அங்கஜன் ஜனாதிபதிக்கு கடிதம். அறிக்கை விடுவதும் கடிதம் எழுதுவதுமே எதிர்க்கட்சியினுடைய பொறுப்பாக காணப்படுகின்றது. பார்ப்போம் வருகின்ற அரசாங்கத்தில் என்ன நடக்கின்றது. இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதல் ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ருல்லா பலி என்ற செய்தியும் காணப்படுகின்றது. புதிய தலைவராக பொறுப்பேற்றார் ஹஷீம் ஷாஃபிதீன். ஈரான் ஈராக் இரங்கல், ஐக்கிய நாடுகள் சபை கவலை. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் தீவிரமாக காணப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியும் காணப்பட்டிருக்கின்றது. இறுதியாக தமிழ் பத்திரிகையில் வீரகேசரி பத்திரிகை காணப்பட்டிருக்கின்றது. அதன் தலைப்புச் செய்தியாக
தமிழரசு கட்சியுடன் இணைய முடியாது, சித்தார்த்தன் அறிவிப்பு. இந்த உள்ளூட்டு குழப்பம் ஆரம்பித்து விட்டது. பார்ப்போம் என்ன நடக்கிறது. அக்டோபர் 1 முதல் 8 வரை தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பிக்கலாம். பொதுத் தேர்தலில் தபால் மூல வாக்களிப்பு எதிர்பார்த்துள்ள அரசு சேவையாளர்கள் அக்டோபர் 1ஆம் தேதி நாளை முதல் அக்டோபர் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. முட்டை உணவுப் பொருட்களின் விலை நள்ளிரவு முதல் குறைப்பு என்ற செய்தியும் காணப்பட்டிருக்கின்றது. முட்டையை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் அனைத்து வகையான உணவுப் பொருட்களின் விலைகளும் நள்ளிரவு முதல் குறைக்கப்படும் என அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை மற்றும் பேக்கரி உரிமையாளர்களின் சங்க தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்திருக்கிறார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அவர் தெரிவித்தார். அத்தொடுத்து சங்கு சின்னம் தேவை பரிந்துரைத்து தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கடிதம் என்ற செய்தி காணப்படுகிறது. ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு சங்கு சின்னத்தை கோரி தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக கூட்டமைப்பின் முக்கியஸ்தர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக பலர் விவரண சித்திரம் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கார்ட்டூன், இதனை விரும்புவார்கள். வீரகேசரி பத்திரிகையின் 2வது பக்கத்திலே பொருளாதாரம் என்ற ஒரு கார்ட்டூன் செல்வனினால் வரையப்பட்டிருக்கின்றது. மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கார்ட்டூனாக காணப்படுகின்றது. அத்தோடு சேர்த்து ஜனாதிபதியின் பிரதிநிதியாக அரசியலமைப்பில் விஜித ஹேரத் அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். கடந்த காலத்திலிருந்து ஒரு விலகல் இலங்கையினுடைய புதிய தொடக்கம் என்று பேராசிரியர் ஜெயதேவ உயன்களுடைய செய்தி காணப்பட்டிருக்கின்றது. வீரகேசரியுடைய ஆசிரியர் தலையங்கமாக தனியார் கடன் மறுசீரமைப்பு விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்ற செய்தியும் காணப்பட்டிருக்கின்றது. அத்தோடு சேர்த்து நெருக்கடி நேரத்தில் விலகிச் சென்றவர்கள் மீண்டும் இணைந்து கொள்ள வேண்டும். பொதுஜன பெரமுனவின் முன்னாள் எம்பி டிவி சாணக்க தெரிவித்திருக்கின்றார். கட்சி மாறுவது என்பது இலங்கை அரசியலிலே ஒரு முக்கியமான ஒன்று. ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு கட்சி தாவுதல் என்று கூறுவார்கள். டிவி சாணக, அதாவது எஸ்எல்பிபி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணியிலிருந்து விலவியர்கள் வாங்க வாப்பா எல்லாரும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார். பார்ப்போம் பொது தேர்தலில் என்ன நடக்கின்றது. அம்பாறை மாவட்டத்தில் பொது சின்னத்தில் போட்டியிட இலங்கை தமிழரசு கட்சி தயார். காரதீவு கிளை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் புதிய வேட்பாளர் போட்டி. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக திருகோணமலை மாவட்டத்தில் முதன்மை வேட்பாளராக ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியின் தான் போட்டியிட உள்ளதாக வைத்தியர் ஹில்மி முஹைதீன் பாவா தெரிவித்திருக்கின்றார். ரணிலின் அத்திவாரத்திலேயே தேசிய மக்கள் சக்தி நகர்கின்றது. இந்த போட்டாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் ரணில் தான் அதன் சாரதியாக இருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் நாடு வழமை போல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகள் தரமின்றி முன்னெடுக்கப்பட்டு இந்த சுமூகமான நிலைக்கு வழிவகுத்த முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் அத்திவாரத்திலேயே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நகர்கின்றது என முன்னாள் பாராளுமன்ற கண்டி மாவட்ட உறுப்பினர் வேலுக்குமார் தெரிவித்திருக்கின்றார். 2016 டெல்லியில் எட்டப்பட்ட உடன்படிக்கையை வாசியுங்கள். மு.க. ஸ்டாலினுக்கு கூட்டமைப்பு வேண்டுகோள். அத்தோடு சேர்த்து வீரகேசரி பத்திரிகையின் வெளிநாட்டு செய்திகளில் இடம்பெற்றிருக்கின்றது ஒரு முக்கியமான செய்தி. நேபாளத்தில் வெள்ளம், மண் சரிவுகளில் 148 பேர் உயிரிழப்பு, 100 பேர் படுகாயம் என்ற செய்தி காணப்பட்டிருக்கின்றது. நேபாளத்தில் அடைமழை காரணமாக இடம்பெற்ற பாரிய வெள்ள அனர்த்தம் மற்றும் மண் சரிவுகளில் சிக்கி குறைந்தது 148 பேர் பலியானதுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். අපිට බලමු සිංහල පත්තර විස්තර නේද? සිළුමන පත්තර මගේ අතේ තියෙනවා. ප්‍රශ්නගත ශිෂ්‍යත විභාගයේ යලිත් පවත්වන්නේ නැහැ. ඒ සම්බන්ධ ප්‍රවෘත්තියක් තියෙනවා. ඒ වගේම සිළුමින පත්තර මගේ අතේ තියෙනවා. சாமானிய பில விபாக பிரதிபல சம்பந்த தமாய் ஏக ஹெட்லைன் තියෙන්නේ. அதுபோல் எனது கைவசம் கிடைத்திருக்கின்றது ஆங்கில பத்திரிகை டெய்லி மிரர் பத்திரிகை கிடைத்திருக்கு. என்பிபி கவர்மெண்ட் abandons plan to privatize Sri Lankan Airlines என்ற செய்தி காணப்பட்டிருக்கின்றது. அதோடு says it should remain with state of tourism promotions, plans for new management improvement. Previous government initially planned to sell 51% stake. அதுபோல் மற்றொரு செய்தி காணப்பட்டிருக்கின்றது. டெய்லி மிரர் பத்திரிகையில் Secretary to Ministry of Public Administration resigned. Says he had reached a retirement stage. Secretary to the Minister of Public Administration Pradeep
Yasaratne has retired என்ற செய்தியும் காணப்பட்டிருக்கின்றது. அத்தோடு சேர்த்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் SLMC condemns the killing of Hizbullah chief Rauf Hakim என்ற முக்கியமான ஒரு செய்தியும் காணப்பட்டிருக்கின்றது. டெய்லி மிரர் பத்திரிகையிலே rice miles divided on control price of rupees 220 என்ற செய்தியும் காணப்பட்டிருக்கின்றது. Sri Lankan startup Jimali investment breakthrough 3D imaging technology for gemstones. அதாவது வியாபார சம்பந்தமாக காணப்பட்டிருக்கின்றது. அத்தோடு சேர்த்து பொலிட்டிக்கல் மெச்சூரி ரணில்ஸ் ஹானரபிள் எக்ஸிட் அண்ட் என்பிஸ் ரிஸ்பிரிக்கல் அப்ரோச் என்ற செய்தியும் காணப்பட்டிருக்கின்றது. ஸ்க்ரீன் டைம் ஃபார் சில்ட்ரன் எ கைட் ஃபார் பேரண்ட்ஸ் என்ற செய்தி, அந்த செய்தியை தந்திருக்கின்றார் மகேஷங்கர் விஜயரத்ன. அதோடு சேர்த்து பிரைவேட் செக்டர் கிரெடிட் ஜம்ப்ஸ் இன் ஆகஸ்ட் என்ற செய்தி காணப்பட்டிருக்கின்றது. பிரசிடென்ட் ஃபேஸஸ் a problem common to many developing nations. Austerity imposed by the West. அகிலன் கொடித்துவக்கு அந்த செய்தியை வழங்கியிருக்கின்றார். குறிப்பாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் விளையாட்டு செய்தியாக ஸ்ரீலங்கா நியூசிலாந்து செகண்ட் டெஸ்ட் பீரிஸ் ஜெயசூரிய டோமினேட் as ஸ்ரீலங்கன் மேக்ஸ் கிளீன் ஸ்வாப் என்ற சந்தோஷமான செய்தி காணப்பட்டிருக்கின்றது. சென்ட் பீட்டர்ஸ் லைசியம் பேங்க் NCG ஸ்விம்மிங் சைல்ட்ஸ். ஸ்ரீலங்கா யூத் ரக்பி டீம் சீக்க தேர்ட் பிளேஸ் என்ற செய்தியும் காணப்பட்டிருக்கின்றது. அத்தோடு சேர்த்து டெய்லி நியூஸ் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக ஸ்பெஷலிஸ்ட் கமிட்டி டு ப்ரோப் அலைட் லீக் ரெக்கமெண்ட்ஸ் no repeat of grade 5 school exam. Equal marks for 3 questions awarded to all students. இன்றைய பத்திரிகையில் குறிப்பாக முக்கியமான செய்தியாக காணப்பட்டிருக்கின்றது. நடைபெற்று முடிந்த அந்த பரீட்சையில் மீளவும் அந்த பரீட்சை பரிசோதிக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் மிஸ்ஸிங் வெஹிக்கிள் டு CPC கவர்னர். ஃப்ளட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ் கில் அட்லீஸ்ட் 100 இன் நேபாள் என்ற செய்தி காணப்பட்டிருக்கின்றது. Governance program must continue after general election victory. Malwati Prilati. PM experts the clear public mandate in upcoming election. Lebanon crisis, it has used parties to step back from brink. என்ற செய்தியும் காணப்பட்டிருக்கின்றது டெய்லி நியூஸ் பத்திரிகையிலே. அத்தோடு ஸ்ரீலங்கன் ambassador command Saudi fund for development on its 15th anniversary. Sri Lanka ambassador to Saudi Oil Amir Ajwad with SFED CEO Sultan Abdurrahman Al Murshad at the anniversary celebration. இன்றைய தலைப்புச் செய்தியாக காணப்பட்டிருக்கின்றது earth's beneath our feet டெய்லி நியூஸ் பத்திரிகையிலே. சரி நேயர்களே, இன்றும் பத்திரிகை கலம் நிகழ்ச்சியிலே நல்ல பல விடயங்களை உங்களோடு பரிமாறினோம். குறிப்பாக தமிழ், சிங்களம், ஆங்கில பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியிலே உங்களை நாங்கள் சந்தித்தோம். இன்றும் கூட யூடிவி தொலைக்காட்சி நடுநிலையாகவும் சாத்வீகமான ரீதியிலும் உங்களுக்கு செய்திகளையும் அதுபோல் பத்திரிகை விடயங்களையும் நல்ல பல நிகழ்ச்சிகளையும் இன்றிலிருந்து நேரடியாக உங்களுக்கு வழங்குவதற்கு யூடிவியின் நிர்வாகம், தயாரிப்பாளர் அதுபோல் பிராந்திய செய்தியாளர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்ற நல்ல செய்தியையும் தெரிவித்துக்கொண்டு யூடிவி என்றும் நடுநிலையாகவும் தீர்க்கமான முடிவுகளும் எடுக்கின்ற ஒரு HD தொலைக்காட்சியாக இலங்கையின் முதலாவது தொலைக்காட்சி என்பதை நேர்களாகிய நீங்கள் மறந்துவிட வேண்டாம். மீண்டும் பத்திரிகை களம் நிகழ்ச்சியிலே நாளை உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.